அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லாத்தையும் மட்டும் குழப்பிக்கிட்டு உங்களை நீங்களே குழப்பிக்கிறதோடு இல்லாம இதுல மார்க்கெட் வேற ஆரம்பிச்சிடுறீங்க. நான் நவரத்தன கல் போட்டுக்கிட்டுமா, பேரை மாத்திக்கிட்டுமா, கையெழுத்து மாத்திக்கிட்டுமா. இதுல ஒரு கருத்தெல்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்களா? சுத்தி சுத்தி கையெழுத்து போட்டா அவன் லூசுன்னு அர்த்தம், குழப்பவாதி. அப்படியா? கையெழுத்து இப்படி மேல் நோக்கி போட்டா வாழ்க்கை மேல் நோக்கி போகும், கையெழுத்து கீழ் நோக்கி போட்டா வாழ்க்கை கீழ் நோக்கி போகும். எந்த லூசு போய் கண்டுபிடிச்சானு தெரியல. ஏன்னா பெரிய பெரிய ஜென்ரல் மேன்லாம் இப்படிதான் கையெழுத்து போடுவாங்க. கையெழுத்து போட நேரம் இருக்காது அவங்களுக்கு, டிக்கெட் போயிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான் கையெழுத்து. அவரெல்லாம் பெரிய ஜிஎம் நல்லா தான் இருக்காரு, அவர் கையெழுத்து என்ன ஒன்றும் பண்ணலையே. சில பேர் ஆர்டிங் போட்டு அம்புடுறவெல்லாம் இருக்கான் கையெழுத்துல. ஸோ எத்தனை தரமான விஷயம். சென்னைங்கிற பேரு கம்முன்னு மெட்ராஸ்ங்கிற பேரு மெட்ராஸ்ன்னு இருந்தது, மதராசி மெதராசப்பட்டினம்னு இருந்தது. இப்ப சென்னைன்னு மாத்தினீங்க. இப்ப சென்னைன்னு மாத்தினோம்னா சென்னை எப்படி கடகடகடான்னு வளர்ந்துருச்சா? இல்ல. சரி, பெங்களூர்னு ஒரு ஊர் நல்லா தானே இருந்தது, பெங்களூரு அப்படின்னு அது கேட்டுச்சா? அது போய் மாத்தினீங்கல்ல, இப்ப பெங்களூரு வளர்ந்துருச்சா?